திமுக ஆட்சியில வந்து மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் வேல்யூ ஈக்குவல் வச்சிருந்தாங்களா, அதை குறைச்சிட்டாங்களா இல்ல இல்ல இன்னும் ப்ரோ, அப்படியேதான் இருக்கா? ஏடிஎம்கே பீரியட்ல அது கொண்டு வந்துட்டாங்க ஓரளவுக்கு. இப்போ கைட்லைன் வேல்யூக்கும் நார்மல் வேல்யூ கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்குது, சில இடத்துல ஒரு 20% 25% மட்டும் தான் கேப் நடுவுல இருக்கு. முன்னாடி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அது கம்மி பண்ற மாதிரி கைட்லைன் வேல்யூ ஏதோ ஒண்ணு கம்மி பண்ற மாதிரி நீங்க போய் சந்திக்கலாம். இது ஏன் இன்னொன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ஒரு இது வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் திமுக காரங்க அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். சரி ஃப்ரெண்டுனா கொலி அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். திமுக காரு பேசிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி இப்போ எங்க அப்பா சொன்னாரு குறைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. நீங்க அவருக்கு கேட்ட திருப்பி என்ன பதில் கேட்கிறாரு. நீங்க கைட்லைன் வேல்யூவோட பத்திர வேல்யூ எவ்வளவு ப்ரோ கம்மியா வச்சு விப்பீங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி வச்சு விற்போங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட் நாங்க ஒரு 750 ஆனா ஒரு 25% லாபம் வச்சு விற்போம், இல்ல 25% பத்திரம் கம்மியா வாங்குவோம்னு சொல்லிட்டு சொன்னா அவர்கிட்ட நான். சரிங்க, அது மட்டும் ஏமாத்தது இல்லையாங்க அப்படின்னு கேட்டாரு. ஏங்க நாங்க ஏமாத்தலாம் இல்ல, நான் மக்கள் தான் அந்த காசை ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து வாங்குறாங்க. அவர் ஒரு மாசம் கழிச்சு அந்த இடத்த வித்தாலும் அவருக்கு எந்த லாபமும் எந்த நஷ்டமும் அவருக்கு கிடையாது. ஆனா நான் 25 ரூபா கொடுக்குறேன், அது வந்து நான் சொல்றேன் நாங்க உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறோம்ல ப்ரோ, அது காசு ப்ரோன்றாரு என்கிட்ட அவரு. அது எந்த அளவுக்கு ஒரு லஞ்சத்தை நார்மலைஸ் பண்றானுங்க பாருங்க ப்ரோ இவனுங்க. அவனுக்கு லஞ்சம்ன்றதே அவங்களுக்கு தெரியல. அது தப்பு, லஞ்சம் வாங்க கூடாது. மினிஸ்டருக்கு லாபம் ப்ரோ. பார்ட்டி ஃபண்ட் நான் சொல்றேன். நான் அது பேர் பிஎஸ் பார்ட்டி ஃபண்ட்னு சொல்றேன். அது பண்றாங்களா ப்ரோ மினிஸ்டர், அவங்களுக்காக பண்றது அப்படின்றாரு. அது லஞ்சத்தை என்ன நார்மலைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இல்ல பார்ட்டி ஃபண்ட் வேணாலும் நீ எங்கேயோ போய் பிச்சை எடுறா, அதை விட்டு பொதுமக்கள் ரிஜிஸ்டர் நான் இந்த விஷயத்துல சீமானை சப்போர்ட் பண்றேன். இல்ல நான் இந்த விஷயத்துல மட்டும் சீமானை சப்போர்ட் பண்றேன். அந்த பிச்சை எடுக்கிறான் உண்மையிலே. திருநீதி வாங்கி கட்சி நடத்துறான். உண்மையிலே பாராட்டுறேன். அந்த ஆள் மேல 1000 இது இருக்குது. பேசத்தெல்லாம் தப்புதான் பேசுறான் இருக்குது. ஆனா அட்லீஸ்ட் அந்த அளவு நேர்மையா வாங்குறான். அந்த ஒரு விஷயத்துல பாராட்டலாம். நேர்மையா வாங்கிட்டு வீட்டுக்கு முடிக்கட்டும் பேச விடு. நடுவுல பேசாதீங்க. அதாங்க அந்த ஆள் அட்லீஸ்ட் சொல்லிட்டாவது வாங்குறான். வாங்கி அந்த வீட்டுக்கு வாடகை கட்டானா புள்ளி அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க வாங்குறான். அட்லீஸ்ட் அதை வாங்குறான். கண்ணுக்கு தெரிஞ்சாலும் வாங்குறான். இவனுங்க பார்ட்டி ஃபண்ட்ன்ற பேர்ல எவன் தாலி எத்தனை 25 ரூபாய் கொடுக்கறது ப்ரோ. அவ்வளவு கஷ்டம். அதுக்கு முன்னாடி ஒரு பிளாட் போட்டாங்க 35 லட்சம் ரூபா ப்ரோ. முள்ளையும் பார்த்த மாதிரி எவனுக்கு தெரியாது மூஞ்சி தடவை கொடுக்குறோம் ப்ரோ. நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த 10 வருஷத்துல. நாங்க எங்க நினைவு தெரிஞ்சு நான் எங்க அப்பாவோட பிசினஸ் பாக்க என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் சொல்றேன். நான் சென்னையில ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு பண்ணிட்டு இவனுங்க அசால்ட்டா வந்து லஞ்சம் வாங்குறத நான் நியாயப்படுத்த நினைப்ப அவன்கிட்ட போய் என்ன ப்ரோ பேச சொல்றீங்க நீங்க? அது மினிஸ்டருக்கு வந்து கொடுக்குறீங்க, அவர் வேலை பார்க்கறதுக்கு வாங்குறாருன்னு சொல்லி சொல்றான் என்கிட்ட. அவன் திமுக அவன்கிட்ட என்ன அவன்கிட்ட நீங்க போய் சமூக நீதி பேச முடியுமா? 10 பைசா கூட புண்ணியம் கிடையாது. இவனுக்கு நீங்க திருப்பி பேசுறது 10 பைசா கூட புண்ணியம் கிடையாது. இவங்க எதுக்குமே பதில் கொடுக்காதீங்க. உங்க அண்ணன் மாதிரி சைலண்டாவே இருக்கு, செயல்ல காமிங்க. ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப டிசர்வ்டு. யாராவது என் மூலியம் உங்களுக்கு இவரு ரமேஷ் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லுங்க. ரொம்ப டார்கெட் பண்ண போறானுங்க ப்ரோ. அவர்கிட்டலாம் வந்து ஒண்ணும் கிழிக்க முடியாது ப்ரோ. அவரு கிழிக்க முடியாதுங்க. அவர் வந்து இது எப்பயுமே இல்லங்க, இது எப்பயுமே அவங்க குடும்பத்தை தாங்க ரொம்ப பாதிக்கும். புரியுது ஃபேமிலியை தான் அஃபெக்ட் பண்ணும். அவர் அதை எப்படி எடுத்துப்பாரு? இல்ல அவர் பேச்சிலே தெரியுது ஒரு கல்லு மாதிரியான ஆளு சொல்லிட்டு. அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு 4-5 ஸ்பீக்கரை ஒன்னா உட்கார வச்சு லைக் எதிர்கட்சிக்காரனை ஒன்னா உட்கார வச்சு ஒரு ஒத்தால ஒன்னே சொல்லிட்டா பெரியார் சிலையை போய் கையெடுத்து கும்பிடுவார். எப்படிங்க அந்த மாதிரி இருப்பாரு? இல்ல இவனுங்களுக்கு அவ்வளவுலாம் இல்ல ப்ரோ. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரோ இருப்பாரு? இது எதையுமே யோசிக்க மாட்டானுங்க ப்ரோ அவனுங்க. விக்னேஷ் ப்ரோ அவனுக்கு அப்படிதான். கடிக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் வேணும் ப்ரோ. சும்மா எதையுமே இல்ல, ஒருத்தனால எதையுமே யோசிக்க முடியாது. இல்ல ப்ரோ, எல்லாரும் உங்களை கொத்தடிமை கூப்பிடும் போது நானும் யோசிப்பேன். உங்களை தற்குறிகள் சொன்னா உங்களுக்கு கோவம் வருது, தப்பு. அது இவங்களுக்கு கொத்தடிமைன்னு சொல்றாங்களே சொல்லிட்டு யோசிப்பேன். அது கரெக்டான பேரும் தான் தோணுது எனக்கு. நீங்க தாண்டா தற்குறி, நீங்க தாண்டா கொத்தடிமை. ஒருத்தவன் என்ன சொன்னாலும் கரெக்டுன்னு பேசுற நீங்க கொத்தடிமைகளா தற்குறிகளா? யோசிச்சு பண்ற நீங்க யாராவது இப்ப சொல்லுங்க, ரமேஷ் போ தப்புன்னா கேக்குற முதல் ஆள் குரலிங்கன்னு தானே வரும்.
யாராவது சொல்லுங்கப்பா. கண்டிப்பா ப்ரோ. ஆஹ் நீங்க இதுவே அவங்கள எல்லாம் சொல்ல முடியுமா? சன் நியூஸ் பாக்குறேன் ப்ரோ, சும்மா உள்ள போயிட்டு அவர் பக்கத்துல ஒரு கோயில் ஐயர் போல இருக்குது ரமேஷ் ப்ரோ பக்கத்துல, அதை வச்சு ஒரு நியூஸ் கார்டுன்னு அவன் போடுறான்னா அவன் எந்த அளவுக்கு அவன் ஜாதி வெறி பிடிச்சி பத்தி நான் பாருங்க. அவனுங்க ஆனா 7 தலித் 7-8 பேர் பதவி இருக்கிறாங்க. அது உனக்கு பெருசா தெரியல, இந்த ஒண்ணு மட்டும் தான் உனக்கு பெருசா தெரியுதா? விக்னேஷ் ப்ரோ, ஒட்டகத்தை வச்சு தமிழ்நாட்டுல பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல் கண்டுபிடிச்ச அறிவாளியை இவனுங்க எல்லாம் பேசலாமா? இவனுங்க பெரியார் பேரனுங்க, இவனுங்க பெரியார் பேரனுங்க. நாங்கெல்லாம் வந்து RSS இருந்து வந்துக்கிறோம். நானும் ஒட்டக பூஜை எல்லாம் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஒட்டகம் வளர்க்குற கண்ட்ரிகள்லயே அது பண்ண மாட்டேங்கிறானுங்க. சூரசம்கார பூஜை தெரியுமா உங்களுக்கு? சூரசம்கார பூஜை திருச்செந்தூர்ல நடந்தது. சமூக நீதி இல்லங்க. சமூக நீதியோ பெரியாரி சத்தியோ ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள எடுங்க. வீட்டுக்குள்ள எடுத்துட்டு திருத்திட்டு எங்ககிட்ட வாங்கன்ற. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல ப்ரோ. நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. நான் போய் அடுத்து உங்களை ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க மாட்டேன். நீ அதே மாதிரி நான் ஊருக்கு உபதேசம் பண்ண மாட்டேன் போயிட்டு, இது நீ பண்ணாத, இது நான் உபதேசம் பண்ண மாட்டேன். உனக்கு ஜோசியம் பிடிச்சிருக்கா, அது மூட நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்ல முடியும். நான் பேச மாட்டேன். ஒரு நிமிஷம் விக்னேஷ், யாராச்சும் பேசிட்டவங்க இருந்தீங்கன்னா கீழே பொறுத்து இருந்தா கீழே போங்க. ரிக்வெஸ்ட் வந்துட்டு இருக்கு. ப்ரோ நான் ரஞ்சித் பேசுறேன், கேக்குதா? ரஞ்சித் சொல்லுங்க. ரஞ்சித் எப்படி கீழே போகணும்? சின்ன விஷயம் நான் சொல்லிட்டு கிளம்புறேன். சொல்லுங்க ரஞ்சித் சொல்லுங்க. கேக்குதா? ப்ரோ நான் சேலம் ப்ரோ. நான் மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து கேட்பேன், மேல ஸ்பீக்கர் வந்து நான் பேச மாட்டேன். இதுக்கால ஒரு சின்ன இது பார்த்தேன், ஒரு விஷயத்த பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, அதுக்காக ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். நான் ஒர்க் விஷயமா நான் சேலம் வருவேன். அந்த இடத்த வந்து அந்த இடமே ஒரு சந்தை இருக்கும். அங்க ஃபுல்லா அந்த கஞ்சா அது இதுன்னு பசங்க எனி டைம் கிரௌடு, எந்த நேரமும் 20 பேர் 30 பேர் இருப்பாங்க அங்க. நான் காலையில ஒரு 8 மணிக்கு 7:30 to 8 மணிக்குள்ள ஒரு ஒர்க் அங்க நான் போறேன். ஒரு கடை தான், கடைக்கு முன்னால ஆப்போசிட்ல எந்த நேரமும் பசங்க எல்லாம் ஃபுல்லா இருப்பாங்க. நான் காலையில அங்க போயிட்டு உள்ள நின்றுட்டு இருக்கேன். வெளியே பசங்க என்ன தெரியுமா பேசிக்கிட்டாங்க, பேசாம நம்ம ஓட்டு போடாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு. நான் அதை கேட்கவும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என்னன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அங்க. நான் நியூஸ்ல பாக்குறதெல்லாம் சும்மா எது இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் இன்னைக்கு நேர்லயே காலையிலேயே பார்த்தேன், பசங்க எல்லாருமே எதுவுமே கிடைக்கலையாட்டாங்க அங்க. இந்த கஞ்சா அது இதுன்னு எதுவுமே கிடைக்காதுன்னா என்ன, நான் ஓட்டு போடாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு காலையில பேசிட்டு. ஒரு நிமிஷம், கஞ்சாவை பத்தி பேசுனீங்களா அப்போ? ஆமா ஆமா ஆமா. ஐயோ நான் வேற எதுக்கோ போயிட்டேங்க. நீங்க இல்ல ஆமா, எதுவுமே கிடைக்கலன்னு சொன்ன உடனே நானும் இவங்களுக்கு எந்த திட்டமும் போய் சேரலையா என்ன, என் மைண்ட் என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா ரஞ்சித், என்னன்னா இல்ல ப்ரோ, அது கண்டிப்பா மாறும். மாற்றத்துக்காக தான் நம்ம வந்திருக்காங்க. நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணலையோ நம்ம கவர்மெண்ட். விக்னேஷ் ப்ரோ சொல்லியிருந்தார்ல இந்த கேஸ்ட் அப்படின்ட்டு. ஆனா போன இதுல உள்ளூர் எலெக்ஷன் ஒண்ணு வந்துச்சு. சொல்லிட்டுங்களா? நீங்க சொன்ன போதைப் பொருள் பத்தி தான். நான் இப்போ வேளச்சேரியில இருக்கேன். ஒர்க் விஷயமா அடிக்கடி வந்து தாம்பரம் போயிட்டு வருவேன். அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த பிரிட்ஜ் பேர் தெரியல, கோச்சிக்காதீங்க. நான் சென்னை 2 மாசமா தான் இருக்கேன். அங்க பிரிட்ஜுக்கு எப்பயுமே அது நடக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு என் ஃப்ரெண்டு அந்த பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் சொல்றான், டேய் கிடைக்கவே மாட்டுதுடா, என்னன்னே தெரியலடா இதுன்னு சொல்லிட்டு புலம்புனானுங்க. விலை ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நானுங்க. கிடைக்காததுனால விலை அதிகமாயிடுச்சு அப்படின்னு வச்சு புலம்பிட்டு தானுங்க. அப்படியாடா இந்த அளவுக்கு போதாடான்ற அளவுக்கு யோசிச்சேன், அதை ஷேர் பண்ணேன். நல்ல விஷயம். அதான் காலையில நான் காதல கேட்ட வரைக்கும் கிடைக்கவே இல்லை, நம்ம ஓட்டே பேசா போடாம இருந்திருக்கலாம் அப்படின்லாம் பேசிட்டாங்க. எனக்குலாம் கேட்கும் போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. என்னடா அது பசங்களே இந்த அளவுக்கு புலம்புற மாதிரி கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாங்களோ அப்படின்ட்டு. அப்பதான் ப்ரோ இந்த கேஸ்ட்டை பத்தி சொல்லியிருந்தீங்களா, எனக்கு போன டைம் வந்து இந்த உள்ளூர் எலெக்ஷன், இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் மேயர் எலெக்ஷன்லாம் வரும்ல, அந்த மாதிரி எங்களுக்கு வந்து நாங்கள் மாநகராட்சி மேயர் எலெக்ஷன் வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த 2 கட்சி தான், நம்ம அப்போ எலெக்ஷன்ல நிக்கல, இந்த 2 கட்சி தான். ஆனா நாங்கெல்லாம் இங்கெல்லாம் ஒரு கேஸ்ட், ஒரு கட்சியில வந்து வேற கேஸ்டா நிக்கிறாங்க. அதை வந்து அவங்ககிட்ட ஆப்போசிட் எப்படி தெரியுமா சொல்லி ஓட்டு கேட்டாங்க, அவங்க வந்தாங்கன்னா இந்த இடத்துல அவங்க கொடியை ஏற்றுவாங்க, அவங்களும் நம்ம ஓட்டு போடக்கூடாது அப்படி சொல்லிதான் எங்க ஓட்டே கேட்டுட்டு இருந்தாங்க, பிரச்சாரமே பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சைட்லாம். இப்ப அண்ணன் வந்து அவங்க யாரு என்ன அதெல்லாம் இல்லை, அண்ணனுக்காக ஓட்டு போட்டாங்க.
அண்ணனுக்காக அவங்களும் வந்து இப்ப போட்டு இப்போ வந்திருக்க எம்எல்ஏக்களும் சரி அண்ணனுக்காண்டி தான் இருப்பாங்க. ஏன்னா மத்த கட்சியெல்லாம் வந்துங்க அவங்க ஒரு ஒரு மாவட்டத்துக்கு இவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் எடுத்துட்டு இப்போ திருச்சி எடுத்துட்டா நேரு இருக்காங்கன்னா அவர் தப்பு செஞ்சாருன்னா டிஎம்கேல இருந்து அவங்கள தூக்க முடியாது. ஏன்னா அவர் சுத்தி ஒரு 5-6 தொகுதி இருக்குது, அவங்களால எதுவும் கேட்க முடியாது. இதே நம்ம அண்ணன் தலைமையில இருக்கிறாங்கன்னா இப்ப அண்ணன் நினைச்சாருன்னா யார வேணாலும் தூக்கிடலாம். ஏன்னா அவங்கள சார்ந்து நம்ம இருக்க போறதுல அண்ணனுக்காக தான் நம்ம ஓட்டு போட்டோம், அவங்களும் அண்ணனுக்காக மட்டும் தான் நின்னாங்க. அந்த மாதிரி இங்க வந்து 2 கட்சியுமே இந்த கேஸ்ட் வச்சு தான் இங்க ஓட்டு கேட்டே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அண்ணன் வந்ததுல இருந்து அது இல்லவே இல்லாம போச்சு. ரொம்ப நல்ல விஷயம் brother. ரொம்ப 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 நல்ல விஷயம். அதான் சொன்னேன், அந்த இது எத்தனை வருஷத்துக்கு இது ஹிஸ்டரியில இருக்க போகுதுன்னு தெரியல. அவ்வளவு இவங்க நல்ல அப்படியே விஷயம். சொல்லி ஓட்டு கேட்டாங்க ப்ரோ. இவங்க வந்தாங்கன்னா கொடி ஏத்துவாங்க. அப்படியே சொல்லியே தான் ஒவ்வொரு ப்ரோ வீட்டுக்கும் போய் நிறைய campaign பண்ணி நிறைய ஓட்டு ப்ரோ கேட்டாங்க. திருப்பி சொல்றேன் நினைக்காதீங்க, நிறைய பார்த்தாச்சு இது மாதிரி. இதோட ம், ம், அசிங்கங்கள்லாம் ம். பார்த்திருக்கேன். ப்ரோ நம்ம அதை அப்படியே கடந்து போயிடுவோம். ஸோ நீங்க வேற ஏதாச்சும் சொல்றதா சொல்லுங்க, இல்லைன்னா வேற உங்களுக்கு மைக் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுங்க. இன்னும் 3 ஸ்லாட் 2 ஸ்லாட் இருக்குயா மிஸ்டர் சந்தோஷ், கேக்குதா? இல்ல இப்பதான் ஓப்பன் ஆச்சு, இப்பதான் ஓப்பன் ஆச்சு. ப்ரோ இன்னொன்னு கேட்க நினைச்சேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அமைச்சரகம் உருவாக்கிட்டாங்களா? அமைச்சரவை பட்டியல வந்திருக்க மாதிரி போட்டிருக்கு. தெரியலையே. துறை உருவாக்கியாச்சுங்க. அது இதுக்கப்புறம் தான் அவருக்கு அமைச்சரவை போட்டிருக்காங்க. டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் இதுக்கப்புறம். அவர் தான் வந்து அதை தொடங்கணும். இதுக்கப்புறம் தொடங்கி அவரு எங்க கொண்டு போய் நிறுத்துறாருன்னு சொல்லி பார்க்கணும் நம்ம. யாருங்க மினிஸ்டர்? ஒரு நிமிஷங்க, இப்பதான் பார்த்தேன் அவரு பேரு. குமார்னு சொல்லியிருந்தோம்ல சந்தோஷ் ப்ரோ. ஓகே ஓகே, வேளச்சேரி எம்எல்ஏ சொல்றீங்க? வேளச்சேரி எம்எல்ஏ குமார். கரெக்டான சாய்ஸ். ஸ்ரீ விசிகே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாய். நான் இப்போதான் நியூவா இந்த இதுக்கு வந்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு வரல. பட் ஸ்டில் எனக்கு வந்து என்னன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இது இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு. பட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. டிவிக்கு வின் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டிஎம்கேவை யார் வீழ்த்த போறாங்க, டிஎம்கே கண்டிப்பா வீழ்த்தப்படணும் அப்படின்றதுல நான் ரொம்ப 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 உறுதியா இருந்தேன். அதுல வந்து எனக்கு டிவிகே வின் பண்ணதுல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எதனாலன்னா டிவிகே நலத்திட்டங்கள் கொண்டு வருவாங்க, உடனே அவங்க வந்து ஓவர் நைட்ல நம்ம வந்து ஒபாமாவை ஆயிடுவோம், அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆசையிலலாம் வந்து டிஎம்கே தோக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மள தட்டி கேட்கறதுக்கு யாருமே கிடையாதுடா, இனிமே நம்ம தான்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அந்த ஒரு ஆட்சி போச்சு தெரியுமா? அதுல வந்து அழிஞ்சு போனது தான் இந்த டிஎம்கே. ஓகேங்களா? நான் வந்து ஒரு விசிகே சப்போர்ட்டர். நான் வந்து திருமாவளவன் எந்த பக்கம் அவர் இருக்காரோ அதுக்கு கண்மூடித்தனமா ஓட்டு போடக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா அவருக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது, அவருக்குன்னு அவரோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 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 இது கிடையாது, அவருக்குன்னு வந்து எதுவுமே கிடையாது. ஹி இஸ் அன்கண்டிஷனலி சப்போர்ட்டிங் ஃபார் த பீப்புள் ஹூ இஸ் நீடட். ஓகேங்களா? சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு 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 நல்ல மனுஷன்னா அது வந்து திருமாவளவன். அதனால அவர் எங்க இருக்காரோ அதுக்கு நான் ஓட்டு போட வேண்டிய சூழ்நிலை தான் என்னோட இது. பட் ஸ்டில் இருந்தாலும் கூட எனக்கு வந்து டிஎம்கே தோத்து போனோம் அப்படிங்கிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு இது இருந்துச்சு. அதுல இப்ப டிஎம்கே தோத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மள கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க கட்சியிலே இருக்க 1, 2 கரைபடியாத கரங்கள்லாம் இருக்கும் தெரியுமா? அதை எல்லாமே வந்து இது பண்ணிட்டாங்க. அதை எல்லாமே தூக்கி தூர போட்டாங்க. நான் இதை பேசலாமா, இதை நீங்க ஏத்துப்பீங்களான்னு தெரியல. நம்ம இவர் இருக்கார்ல பிடிஆர், அவர்லாம் நாலேஜபிள் பர்சன். அதே மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுக்காத ஒரு மனுஷன். ஏன்டா அவரை வந்து நீங்க வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா தூக்கி போட்டீங்க அப்படின்னா அவரோட ஆடியோ லீக் ஆயிடுச்சு. ஏன்டா நீங்க கொள்ளடிச்சது தப்புடா, அது ஆடியோ லீக் ஆனது தப்பு இல்லடா, நீங்க ஒரு கொள்ளடிச்சது நிமிஷம் தப்பு. நான் இதுல ஒரே ஒரு நிமிஷம் நான் இதுல குறுக்கிடுறதுக்கு மன்னிச்சிருங்க. இந்த பிடிஆர் நல்ல மனுஷன், அதுல நான் எந்த ஒரு மாற்று கருத்தும் வைக்கல. நல்ல நாலேஜபிள் பர்சன், நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே ஓகே தான். ஆனா அந்த கட்சி
அவங்க இருக்கிற கட்சி மோசமான கட்சி. ஆமா. காசு ஒண்ணு குடுத்தாங்களான்னு கேட்டா 200% கண்டிப்பா குடுத்தாங்க. கண்டிப்பா ஒண்ணு குடுத்தாங்க. அந்த கட்சி ரெண்டாவது ஒண்ணு நம்புனது அவரை இருந்திருக்குது. கிடையாது. காச தான் நம்புனாங்க. ஆமா. ஆமா. ஓகேவா? ஆமா. இது என்னோட ரெண்டாவது ஒரு இது. இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது. ம். நம்ம பசங்க நிறைய பேர், அதாவது தாவேக்கா பசங்களே நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களால பிடிஆர மீட் பண்ண கூட எங்களால முடியல அப்படி சொல்லிட்டு அவங்களே ட்விட்டும் போட்டிருக்கிறாங்க. ம். இதுவும் அது நடந்திருக்குது. ஸோ ம். மேபி அவருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஆரம்பத்துல வந்துட்டு அவரு பைனான்சியல் மினிஸ்டரா அவர் இருந்தாரு, அதுக்கப்புறமேட்டு ஐடி செக்டருக்கு அவங்கள மாத்துனாங்க அப்படின்றது எல்லாமே தெரியும். ஒருவேளை ம். அவருக்கு அந்த ஒரு முரண்பாடுனால கூட அவர் அதுல கூட இருந்துட்டு போலாம். பட் சின்ன சின்ன தவறுகள் அவங்க பண்ணதுதான் இந்த ஒரு இடத்துலயும் வந்துட்டு ஒரு மாற்றமாவது தான் உருவாகி இருந்திருக்குது. ம். அவரு ஓகே. பீப்பிள்க்கு என்னோட ஆக்சஸபிளா இல்லன்னு பாயிண்ட்லயும் சொல்றீங்களா? ஒரு ஹி இஸ் நிமிஷம் நாட் இல்ல ஆக்சஸபிள் இல்ல ஃபார் பீப்பிள். ஸ்ரீ, ஒரு நிமிஷம். நான் கடைசி நான் கட்டத்துல அந்த அவர் அந்த எப்படி ஒரு மாறிட்டாருன்னா, மனிதரை சப்போர்ட் பண்ண கிடையாதுங்க. அந்த இல்ல மாதிரி இல்ல 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 நிறைய இல்ல நான் நான் சொல்ல வரேன். இல்ல ஸ்ரீ, ம். கடைசியில அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ஒரு தேசிய ஊடகத்துல போய் உக்காந்துக்கிட்டு ம். கரப்ஷனை நார்மலைஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எனக்கு தெரியாம நான் வந்து ரொம்ப ரொம்ப நேசிச்ச ஒரு மனுஷன். நான் வந்து பர்சனலா வந்துட்டு இவர் ஏன்டா நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி உங்களுக்கு எப்படி கோவம் வருதோ அதே மாதிரி கோவத்துல இருந்த பர்சன் அவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்றாருன்னா, எந்த மாநிலத்துல கரப்ஷன் நடக்கல நீங்க சொல்லுங்க, எங்க கவர்மெண்ட்ல மட்டும் தான் கரப்ஷன் நடந்துச்சா, வேற எந்த ம். கவர்மெண்ட்லயும் கரப்ஷன் நடக்கலையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு த பேச ஸ்டார்ட் பிக்கஸ்ட் பண்ணிட்டாரு. ப்ராப்ளம் ஆஃப் பிடிஆர் எனக்கும் வந்து அதுல அந்த கருத்துல உடன்பாடு கிடையாது. த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் பிடிஆர்னா த இல்ல ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி விஷயத்த எல்லாம் நாலேஜபிள் மறந்துட்டீங்கன்னு பர்சன். நினைக்கிறேன். ஐ வில் ஸ்ரீ நாட் ஒரு சே ஹி இஸ் த நிமிஷம். ஹானஸ்ட் சந்தோஷ் ப்ரோ. பர்சன். ஓகே, 1 minute. I will இல்ல finish. இல்ல நான் அவரை பத்தி தான் ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவரோட பிஏ எல்லாமே வந்து ஈடி கிட்ட தெரியும் தெரியும். மாட்டாங்க. ம். ஆமா. அது எப்படி இவருக்கு தெரியாம எப்படி இவர் நல்லவர்லாம் சொன்னீங்க முரண்பாடு. அப்படின்னா நம்ப மாட்டேன். இல்ல இவங்க இல்ல அவரை இல்ல விட்டுருங்க. இல்ல இல்ல அவர் இல்ல நல்லவர்னு நீங்க சொல்லலங்க. அவர் நல்லவரை ம். நான் சொல்லவே மாட்டேன். டிஎம்கேல இல்ல இருக்கவங்க நான் யாருமே நல்லவங்களா இருக்க முடியாது. சந்தோஷ் ப்ரோ சொல்லியிருந்தாரு ஒரு வார்த்தை. இல்ல அதுக்கு இல்ல முன்னாடி சொல்லியிருந்தாரு நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னா. அப்படிலாம் நம்ப கூடாது. லைக் எல்லாமே கிரிமினல் தான். என்ன பிடிஆர் வந்து கொஞ்சம் சரி தெளிவா ஓகே பண்ணியிருந்தாரு போல. எம்மி அவங்க மாட்டாம பேசி இருந்தாரு. ஆனா இல்ல கடைசி இல்ல தான் முடிச்சிட்டோம் மாட்டிக்கிட்டாரு. இருங்க. நான் ஒரே முடிச்சிட்டு ஒரு சரி நிமிஷம் ஓகே. இதை எம்பி மட்டும் எம்பி சொல்லிடுறேன். அவங்கள பேச விடுங்க. ஒரே பேச ஒரே ஒரு விடுங்க. நிமிஷம் இந்த கருத்தை மட்டும் நான் முடிச்சிடுறேன். நான் வந்து அவர் வந்து ரொம்ப ஹானஸ்ட் பர்சன் இந்த உலகத்திலே அவர் தான் நல்லவர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா அவரோட நாலேஜ் தமிழ்நாட்டுக்கு தேவை. அவரை விட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு நாலேஜ் வந்து அவங்க அவங்க டீம்ல இல்ல. ஓகேவா? ஆனா அவரையே நீங்க தூக்கி போட்டீங்க. ஓகேவா? அது வந்து அவங்களோட பிக்கஸ்ட் ஃபெயிலியர் நான் சொல்றேன். அவரை நல்லவரு, உத்தமரு, அவர் வந்து ஊழல் இல்லாத இதை வந்து மதுரையில மட்டும் கொடுத்தாரு, மதுரையை நியூயார்க்கா மாத்தினாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா அந்த நாலேஜ் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? அத தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஎன் நேருவோட அந்த ஊழல். அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமான ஊழல், ஊழல், ஊழல்னு லிஸ்ட்டா இல்ல வந்துட்டே இருக்கிற எல்லா இருக்குங்க. டிபார்ட்மெண்ட்லயுமே ஊழல் இருக்கு. ஊழல் இருக்கிற அதாவது எல்லா வந்து டிபார்ட்மெண்ட். வெளிப்படையா மக்களே கொந்தளிக்கிற அளவுக்கு ஊழல். அதுக்கப்புறம் அம் இந்த ராசா வந்து அவரும் வந்து ஒரு நாலேட்ஜபிள் பெர்சன் தான். பட் அவரும் வந்து இவங்கள பத்தி எப்படி கிழி கிழின்னு கிழிச்சாரு அப்படிங்கிற அந்த அந்த ஒரு இது எல்லாத்தையும் தாண்டி சி நம்ம நம்ம தமிழ் சி மக்கள் வந்து எப்பயுமே வந்து ஆக்டர்ஸ்க்கு ஒரு நான் தனி நான் ஒரே பிளேஸ் ஒரு விஷயம் குடுப்பாங்க. நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு அவங்க அந்த இடத்துக்கு வந்ததுனாலதான் நீங்க நாலேஜபிள் நீங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்ப தாவேக்கால வந்தவங்க யாருமே நாலேஜபிள் இல்லன்றது நீங்க எதை வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணவும் முடியும். இப்ப நான் ரெண்டாவது சொன்னேன்னா தாவேக்கால நாலேஜபிளா இல்ல யாருமே இல்லன்னு இல்ல சொல்ல இல்ல மாட்டேன். நான் வந்து பொதுவா தான் நான் இப்ப சொல்றேன் நானு. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு நாலேஜபிள் அண்ணனுக்கு என்னங்க பர்சனோ இல்லையோ, நீ அவங்களோட கேஸ்ட் ரீதியா அவங்க வந்து போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு உங்களுக்கு அது ட்விட்டர் நீங்க நியூஸ் ஃபீட் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே வந்துட்டு எகென்ஸ்டா பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து வந்தவங்களா இருந்தா கூட அவங்கள வந்துட்டு டிஎம்கே காரங்க பேசிட்டு இருக்கிறாங்க. சோ ஒரு சமூக நீதி கட்சியோடைய வெட்ட வெளிச்சம் இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ இத வச்சுதான் நீங்க இவ்வளவு நாள் நீங்க ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பேசிட்டு பேசி முடிக்கிட்டு ஓகே ஓகே. யாரை இன்டர்ஃபியர் ஆகுதுங்கப்பா. அவங்க பேசட்டும். அந்த ஃப்ளோ முடிக்கட்டும். அவங்க முடிச்ச அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. ஒரு ரெக்வெஸ்ட் ஸ்ரீ அவங்க ஃபுல்லா பேசி முடிக்கட்டும். ஆமா ஆமா. தோழர் நீங்க பேசுங்க. இல்ல நான் வந்து டிவிகேல இருக்கவங்க யாருமே வந்து நாலேஜபிள் இல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? நான் அந்த மாதிரி ஒரு ஒரு கருத்துக்குள்ளேயே நான் வரவே இல்ல. அந்த 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 கருத்தே வந்து ஒரு பொய்யானது தான்.
நீங்க ஒரு ஒரு நல்ல விஷயத்த செய்யணும் அப்படின்னு நீங்க முன் வச்சீங்கனாலே நாலேஜ் எல்லாம் தானா வந்துரும். அதுக்கான கதவுகள் தானாக திறக்கப்படும். நீங்க நல்ல விஷயம் செய்யும்போது நீங்க எக்ஸ்ட்ரார்டினரி நாலேஜா மாறிடுவீங்க. அவ்வளோதான். இதுல வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அத செய்யறதுக்கான ஒரு இடத்த கூட அனுமதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம டிவிகேல இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் எனஃப். அவ்வளோதான். நான் வந்து இத பத்தி வந்து பிடிஆர் வந்து பிஹெச்டி வச்சிருக்காரு. அதே மாரி நம்ம கட்சியிலயும் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல கிடையாது. அந்த கருத்துக்கு நான் வரவே இல்ல. நான் அப்படி சொல்லவே இல்ல. பட் இதெல்லாம் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஃபெயிலியரா நான் பார்க்குறேன். அவங்களோட ஃபெயிலியரா நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ நம்பளோட இதுல இருக்கிற ஒரு சின்ன சின்ன நெகட்டிவிட்டீஸும் எனக்கு தோன்றது என்னன்னா, இந்த அ ஏடாகூடமான ஒரு ஆர்வ கோளாறுத்தனமா பேசுறதெல்லாம் இருக்குல்ல. இல்லாத விஷயங்கள இருக்கா மாதிரி காட்டுறது. அது வந்து எந்த ஐடி விங் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாரி விஷயங்களெல்லாம் குறைச்சுக்கலாம். இந்த பெண்கள்லாம் வந்து என்னோட ஹஸ்பண்ட விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா ஆக்கி அ ஒரு டேமேஜ் பண்ணாங்கல்ல. அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு நெனைக்கிறேன். ஆல்வேஸ் ஸ்பீக் அ டேட்டாபேஸ். வென் யூ ஹேவ் அ டேட்டா தோழர் தென் ஸ்பீக் இட். ப்ரோ இது நான் பதில் சொல்றேன். தட் வில் ஸ்ரீ லீட் ஸ்ரீ ஒரு நிமிஷம். இது எல்லா கட்சியிலுமே ஒரு 1ல இருந்து 2% ஃப்ரிஞ்சு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இருக்காது, நிறைய இருக்கும். அவங்களுக்கு அதை வெளியே நம்ம மனசுல ஒண்ணு நினைப்பாங்க, அதை வெளியே ப்ரெசென்ட் பண்ண முடியாது அவங்களால. அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. 1-2 பேரை வச்சு இது பண்ணி இல்லைன்னா காசு கொடுத்து பேச வச்சு நிறைய நடக்குது. நான் எல்லாரும் காசு கொடுத்து பேசுவானுங்கடா எனக்கு தெரியாது. ஆனா நிறைய பேர் வந்து புரிதல் இல்லாமலும் பேசுறாங்க. சில பேர் வெளியே பேச வராது. ஃபர்ஸ்ட் டைம் மைக்கை பார்த்து எக்ஸைட் ஆகி பேசுறாங்க. எல்லாம் ஓகே. இது எல்லா கட்சியிலுமே 1-2 குரூப் இது மாதிரி இருக்கு. சில பேர் ஜாதி அரசியல மட்டும்தான் பேசுறானுங்க, அந்த மாதிரி குரூப் இருக்கு. சில பேர் நீ என்ன பண்ணாலும் தப்புடா அப்படின்ற பேசுற குரூப்பும் இருக்கு. புரியுதுங்களா? அதனால இது குறையான்னு கேட்டா குறைதான். இது நான் என்ன சொல்றேன், இதை நிவர்த்தி பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த 1ல இருந்து 2% ஃப்ரிஞ்ச் இருந்துட்டு தான் இருப்பாங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும். விசிகா வந்து என்ன மாதிரி ஒரு கட்சின்னு பொதுமக்கள் சொல்றாங்க ஸ்ரீ, நீங்க சொல்லுங்க. ஒரு ஒரு மோசமான ஒரு ஜாதி கட்சி அப்படின்னு என்னோட சொந்த அம்மா அப்பாவே ஆனா சொல்லுவாங்க. நீங்க அத என்னோட ஆனா சொந்த கட்சி அம்மா ரீதியா நீங்க அப்பாவே அதை அப்படிதான் ரெப்ரசென்ட் சொல்லுவாங்க. பண்ணல. நான் வந்து இல்ல இந்த கட்சி ரீதியா நீங்க அதை ரெப்ரசென்ட் ப்ரோ பண்ணல. ப்ரோ இன்னும் மோசமாவும் சொல்றாங்க, தப்பாவும் சொல்றாங்க. இல்ல அப்படி சொல்ல அது வந்து ஆதிக்க மனநிலை. புரியுதுங்களா? ஆதிக்க இல்ல அது நீங்க மனநிலையில ஆதிக்க ஜாதி மனநிலையில அது இருக்கிற எப்படி ஒரு ஆட்கள் அது அப்படிதான் இல்லையே, பேசுவாங்க. அப்படி இல்ல. அப்படி நீங்க வந்து ஃப்ளூயண்டா சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வந்து ஒரு சிலர் நடந்துக்கிறத பொறுத்து, விசிகால இருக்கிற ஒரு சிலர் நடந்துக்கிறத பொறுத்து அது வர்றது. அது நம்ம கரெக்டா? எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது அதே இல்லையா? மாதிரி எங்க கட்சியிலயும் ஒரு சில ஆர்வ கோளாறுங்க இருக்குங்க. அது ஏதோ அது தெரியாம வந்து நீங்க பேசுறாங்க, யாரும் அவ்வளவுதான் ப்ரோமோட் முடிஞ்சு. பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன். அத அது அத ப்ரோமோட் ஆதரிக்கிற பண்றது மனநிலை இல்ல நாங்க. வந்து ரொம்ப ரொம்ப அத ஆபத்தானது அப்படிங்கிறேன். இல்ல நம்ம இந்த இடத்துல நாங்க எங்களுக்கு சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். எந்த விஷயத்த நம்ம கொண்டு போகணும், எந்த விஷயத்த கொண்டு போக கூடாது அப்படின்றது எங்களுக்கு நல்லாவும் தெரியும். ரெண்டாவது ஒரு பட்சத்துல எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஓப்பனாவே நாங்க சொல்லிடுறோம். நாங்க செக்குலர் சோசியல் ஓகே ரைட். நாங்க அந்த ஒரு இடத்துக்கு நாங்க போயிட்டோம் அப்படின்னு போகும்போது இங்க யாருமே நம்மளால வந்து விட்டு கொடுக்கவும் முடியாது, ஒதுக்கவும் முடியாது. இல்ல இது இது என்னதுன்னா, ஒரு நிமிஷம். அவங்க சொன்ன கன்சர்ன் ஓகே தான். நம்ம வந்து சில இடங்கள்ல மாறணுமான்னு கேட்டா நம்ம கண்டிப்பா மாறணும். ஆமா நம்ம கேண்டிடேட்ஸ் கூட சில இடங்கள்ல வந்து மாறணுமான்னு கேட்டா அந்த மாற்றம்னு உள்ளது எல்லாருக்குமே அது ஒரு ஃப்ரீக்வெண்டா நடக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம கேட்கதாங்க செய்யறோம். எஸ், கண்டிப்பா. நம்ம வந்து சில விஷயங்கள்ல வந்து நாங்க பேசணும். நாங்க எங்க பசங்களே வந்து அண்ணன்கிட்டே கேள்வி கேட்டாங்க. ஆஃப்டர் இவங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்சு இதான பிறகு கூட, பதவியேற்ற பிறகு கூட, அண்ணா இது நீங்க செய்யறது தப்பு அண்ணா அப்படின்ட்டு. அந்த விஷயங்கள சில விஷயங்கள் வந்து கட்சி மாத்திக்கிட்டாங்க. இதுல எல்லாமே இது எல்லாமே எல்லாருக்குமே பொருந்தும் கண்டிப்பா. மாற்றம் இருக்குங்க. கண்டிப்பா மாற்றம் இருக்கும். அரசியல் புரிதல் வந்து இப்போ உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்காது. என்னோட அரசியல் புரிதல் வேற மாதிரி இருக்கும். மேபி என்னோட அரசியல் புரிதல் வந்து கென்னுக்கு இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளு. சிலவங்க வந்து புதுசா வந்து அரசியலுக்குள்ளாடி வந்திருப்பாங்க. அவங்க பார்க்கிறதே வித்தியாசமா இருக்கும். அவங்க வாழ்ந்த அந்த ஒரு சமூகம் அவங்கள அப்படி மாத்தி வச்சிருக்கும். அவங்கள எல்லாம் மாத்தி எடுக்கணும்னு உள்ளது நம்மளோட ஒரு இதுதான் கண்டிப்பா. ஆனா அந்த மாற்றம்னு உள்ளது நடந்துட்டே தான் இருக்குமே தவிர, மாறிடுச்சு எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லி நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது. எந்த செக்குலர் கண்ட்ரின்னு சொல்றவங்களுக்கு கூட அவங்களுக்கு கூட அந்த மைண்ட் செட்ல இருக்கும்.
நம்ம வந்து பெரிய ஒரு ஆதிக்கம் அந்த மாதிரி. இன்னைக்கு இந்த திருநெல்வேலியில வந்து அந்த போஸ்ட்ல பெயிண்ட் அடிச்ச விஷயம், அது நான் வந்து இதுவரைக்கும் நான் அத பார்த்ததே கிடையாதுங்க. நான் திருநெல்வேலிக்கு பல வாட்டி போயிருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஆனா அந்த மாற்றம் எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? போஸ்ட்ல இப்படி பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா? இது ஜாதி குறியீடான்னு சொல்லி அப்பதான் நான் பார்க்கிறேன். என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இது அந்த புரிதல் எல்லா இடமும் வித்தியாசமா இருக்கும். அந்த புரிதல் ஒன் பை ஒன்னா தான் மாறும். நல்லத நம்ம விதைக்கிறோம். அதனால நல்லத அறுப்போம்னு உள்ளது என்னோட ஒரு இது. எத விதைக்கிறோமோ அத தான் நம்ம அறுப்போம். அதாவது நம்ம ட்ரிபிள் வந்து ப்ரோ அதாவது யாருமே 100% கரெக்டா இருக்க மாட்டாங்க. ஒரு பார்ட்டியில உள்ளவங்க 100% கரெக்டா இருக்க மாட்டாங்க. 1% எரர் கண்டிப்பா. இருக்கதான் செய்யும். அத வந்து இந்த டிஎம்கே வந்து எவ்வளவு வந்து அத சொல்றாங்க பேசுறாங்கிறது இருக்குல்ல. அந்த நாங்க 1% இன்னைக்கு மிஸ்டேக் வரைக்கும் சிஸ்டர், நாங்க இன்னைக்கு வரைக்கும் தோழர், இதுவரைக்கும் யாருக்குமே நாங்க முட்டு கொடுத்தது கிடையாது. தப்புன்னா தப்பு. அது எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், நாங்க அண்ணன்ட்டனா கூட அந்த தப்புன்னா தப்புன்னு உள்ளத நாங்க ஸ்பேஸ்ல கூட சொல்லியிருக்கிறோம். அதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல கிடையாது. அந்த ஒரு அதுதான். வெளிப்படைத்தன்மை இருந்தாலே உங்கள அசைக்க எந்த தீய சக்தியாலயும் முடியாது. ஓகேங்களா? நீங்க வந்து ஓகே. எம்ஜிஆர் மாதிரி வந்து விஜயோட பீரியட் வரைக்கும் ஆஹா. அவர் இருப்பாரு அப்படிங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். எளிமை, அப்புறம் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற அந்த எண்ணம், அதுக்கப்புறம் வந்து உணர்வுபூர்வமான, ஆக்கப்பூர்வமான அ அ